டவுட்டுமா. நான் இன்னைக்கு ரேபிட்டை பற்றி என் சப்ஜெக்டை படிச்சுன்னா ரேபிட் தான் என்ன ஹேர் தான் என்னம்மா, ரெண்டுமே ஒன்றாம்மா? ஹேருக்கும் ரேபிட்க்கும் கேட்குறியா அத்வைதா? ஆமாம்மா. ஹேரும் ரேபிட்டும் ஒரே வெரைட்டி தான், ஆனால் அதுங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்னென்ன தெரியுமா? ஹேர் வந்து ரொம்ப வந்து என்னென்னா பெருசாக இருக்கும் கொஞ்சம். ரேபிட் வந்து ஹேர் அளவுக்கு பெருசாக இருக்காது. அதே மாதிரி ஹேருக்கு வந்து எப்படி இருக்குன்னா இயர்ஸ் எல்லாம் பெருசாக இருக்கும். பின்னங்கால் இருக்கு இல்லையா, அதுவும் வந்து ஹிண்ட் லெக்ஸ், அதோட லெக்ஸ் தான், லெக்ஸ் வந்து பெருசாக இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி ஹேர் வந்து என்ன பண்ணும், ரேபிட்டோட நல்லா ஃபாஸ்ட்டாக ஓட முடியும் அதனால. ஓகேவா? அதுக்கப்புறம் இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, ஹேர் வந்து எப்பயுமே வந்து என்ன பண்ணும், கிரவுண்டுக்கு மேலே நெஸ்ட்டு, ஆமாம் நெஸ்ட்டு இது பண்ணி தான் அது வந்து தங்கும். கரெக்டு, சூப்பர் சூப்பர், கரெக்டு. கிரவுண்டுக்குள்ளே என்ன பண்ணும், குழி பறிச்சுட்டு அதை வந்து பரோஸ் இல்லைன்னா வேரன்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? அதுக்குள்ளே தான் தங்கும். அதே மாதிரி ஹேர் வந்து என்ன பண்ணும், 1 or 2 தான் வந்து ஒன்றா தங்கும். 1 இல்லைன்னா 2 அந்த மாதிரி தான் இருக்கும் ஒரு நெஸ்ட்டில் வந்து. ஆனால் வந்து ரேபிட் எப்படி இருக்கும், ஒரே இது வாரன்ஸில் வந்து 20 கூட அட் அ டைமில் இருக்கும். ஓகேவா? 20 ரேபிட்ஸ் கூட இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் இன்னும் என்னென்னா, ஹேர் வந்து பிறக்கும் போதே என்னென்னா ஃபுல்லாக அதுக்கு வந்து முடியெல்லாம் இருக்கும், கண்ணெல்லாம் நல்லா டெவலப்டாக இருக்கும். ஆனால் ரேபிட்ஸ்க்கு வந்து என்ன இருக்காது, பிறக்கிறப்ப வந்து முடியெல்லாம் இருக்காது மேலே. ஓகேவா? அது கண்ணும் வந்து என்ன ஆயிருக்காது, நல்லா டெவலப் ஆயிருக்காது. ஓகேவா? அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர வளர தான் அதுக்கு வந்து முடி, கண், அந்த பார்ட்ஸ் எல்லாம் வந்து டெவலப் ஆகும். ஓகேவா? இப்போ புரிஞ்சிடுச்சா ஹேருக்கும் ரேபிட்க்கும் என்ன டிஃப்ரென்ஸுன்னு? அதே மாதிரி ஹேர் வந்து இப்போ நம்ம வீட்டிலலாம் என்ன பண்ண முடியாது, வளர்க்க முடியாது. ஆனால் ரேபிட் வந்து வளர்க்க முடியும். அது வைல்டு, கொஞ்சம் ஹேர் வந்து எப்படின்னா வைல்டு, லேண்ட் அனிமல் மாதிரி வைல்டு. ஓகேவா? ரேபிட் வந்து நம்ம வீட்டில் வளர்க்க ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி ஹேர் வந்து என்ன சாப்பிடும் அப்படின்னா, ரொம்ப அந்த நல்ல ஹார்டு இது மாதிரி ஹார்டு ஸ்டெம்மு அந்த மாதிரி எல்லாம் சாப்பிடும். ஆனால் ரேபிட் எல்லாம் வந்து என்ன சாப்பிடும்னா, நம்ம வெஜிடபிள்ஸ் இருக்குல்ல அதெல்லாம் கூட சாப்பிடும். உனக்கு தான் தெரியும்ல, கேரட் சாப்பிடும். ஆமாம், கேரட் தான் அதுக்கு ரொம்ப பிடிக்கும்ல. உங்கள் ஸ்கூலில் வந்து பன்னின்னு சொல்லுவீங்கல்ல, அது என்னது? கப்ஸ் அண்ட் புல்புல்ல. அப்படியா? ஓ சரி சரி. ஆமாம், அது நம்ம வளர்த்த முடியாது. ரேபிட்டும் வந்து கஷ்டம் தான், ஆனால் வளர்த்தலாம், ட்ரை பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சா ஹேருக்கும் ரேபிட்க்கும் டிஃப்ரெண்ட் புரிஞ்சிருச்சா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்த வீடியோவில் இன்னொரு ஃபேக்ட் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பை ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.